அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 555 மேஜிக் டே. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வார்த்தையை இப்படி எழுதி பாருங்கள், அபரிவிதமான செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும். இந்த மேஜிக் டே அப்படின்றது சில குறிப்பிட்ட எண்களுடைய சேர்க்கை. இன்றைய தினம் பார்த்தோம்னா தேதியும் 5 மாதமும் 5. நாம் இந்த வார்த்தையை எழுத போகும் நேரம் கூட பார்த்தோம்னா 5 மணி முதல் 5:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். சோ 3 5கள் சேருகின்ற அற்புதமான இந்த நாளை 555 மேஜிக் டேன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே இந்த 555 அப்படின்ற ஏஞ்சல் நம்பருக்கு அதீதமான ஆற்றல்கள் உண்டு. நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படிப்பட்ட இந்த நம்பரை 555 மேஜிக் டே அன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய பலன்கள் கோடி மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க கேட்டுட்டு இருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. உங்க நிறைய பேருக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸாவது நம்ம அப்லோட் பண்றோம். இதற்கே நமக்கு நேரம் கரெக்டா இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பது கொஞ்சம் கடினமா இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. ஜாதகத்தை பார்த்து பலன்களை இலவசமா சொல்லக்கூடாதுங்க, அதற்கான பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் இருக்குங்க, சார்ஜஸ் இருக்கு. எல்லா டீடைல்ஸையுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அதே போல ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் மட்டும் தான் நம்மால பார்க்க முடியுது. சோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஆல்ரெடி மே 20ஆம் தேதி வரைக்கும் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்கு. சோ இதற்கு மேல அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போறவங்க 21st இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கும். இன்னொரு தாழ்மையான விண்ணப்பம், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, கால் பண்ண வேண்டாம். என்கொயரிக்காக நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் எடுக்கவே முடியலங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க. சோ மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. அதனால தாங்க நான் ரிப்பீட்டடா சொல்றேன். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இந்த 555 மேஜிக் டேவை முன்னிட்டு ஆல்ரெடி நம்ம டிவைன் ட்ரூத் சேனல்ல ஒரு பதிவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்கும் இந்த டெக்னிக்கையும் நீங்க சேர்க்கலாம், அல்லது இந்த டெக்னிக் மட்டும் கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை எந்த லாங்குவேஜ்லயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அபரிமிதமான செல்வத்தை அது கவர்ந்திழுக்கும். செல்வம் அப்படின்றது பணத்தை குறிப்பது மட்டும் கிடையாதுங்க. குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்கிடையே நல்லிணக்கம், குழந்தைகளுடைய கல்வி, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதின்னு அனைத்தையுமே குறிக்கக்கூடியது தாங்க இந்த செல்வம். சோ பண தேவை இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க
பசங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது நோட் புக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அன்ரூல்டு கோடு போடாத பேப்பர் அல்லது நோட் புக்ல நாம் எழுதும் போது ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்க கோடு போட்ட நோட் புக், டைரி அல்லது பேப்பர் தான் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க நீங்க எழுதணும். பிளாக் கலர்ல எழுதக்கூடாதுங்க. கருப்பு நிறத்துல நீங்க எழுதக்கூடாது. ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்த மிக மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று டைமிங்ஸ், இன்னொன்று எண்ணிக்கை. இன்றைய தினம் மே 5ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் மாலை 5:59 வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அது 555க்கான ஒரு முழுமையை கொடுக்கும். அடுத்ததாக எத்தனை முறை எழுதணும்னு பார்த்தோம்னா, கரெக்டா 55 முறைகள், 55 டைம்ஸ் நம்ம எழுதணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. சோ எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதுங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உற்சாகமான மனநிலையோட கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 555 bring abundance, 555 bring abundance, 555 bring abundance. அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. அபண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை அபரிமிதத்தை குறிக்கும். இது ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் வேர்ட். ரொம்ப வேக வேகமா நீங்க எழுதாதீங்க. அதே நேரத்தில் ஒரு மிஷின் போல ஏதோ எந்திரத்தனமா நம்ம எழுதக்கூடாதுங்க. உணர்வு பூர்வமாக சந்தோஷமான மனநிலையோட இந்த வார்த்தைகளை நம்ம எழுதணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் இந்த வார்த்தையை எழுத போகும் உங்க எல்லாருக்குமே நீங்க நினைச்ச ஒரு காரியம் கட்டாயமாக நடக்கும். அது பணம் தொடர்பான விஷயமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம், புதிய உத்தியோகம் கிடைப்பதுன்னு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்க வச்சிருங்க. பேக்ல, நோட் புக்குள்ள, பூஜை அறையில, ஷெல்ஃப்லன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். அதை நீங்க மடிச்சு கூட மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்தி அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு, முன்னேற்றம் கிடைத்தவுடன் அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.